சென்னையில் வாக்குப்பதிவு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வாகன பிரச்சார பயணம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னை மாவட்டத்தில் 16 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திடும் வகையில் விழிப்புணர்வு பேருந்து மற்றும் வாகன பயணம் தொடங்கப்பட்டுள்ளது. ரிப்பன் மாளிகையில் நடந்த நிகழ்ச்சியில் விழிப்புணர்வு வாகன பயணத்தை மாவட்ட தேர்தல் அதிகாரி குமரகுருபரன் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவு மேற்கொள்ள தொடர்ந்து விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். வேட்புமனு தாக்கல் செய்யும் பணி தொடர்பாக தேர்தல் அலுவலர்களுக்கு நாளை முதல் 2 நாட்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். சென்னையில் உள்ள 16 கான்ஸ்டிடுவன்சிஸ் ஏப்ரல் 23 ஓட்டிங் டே முன்னிட்டு ஓட்டர் அவேர்னஸ் நிறைய மக்கள் வாக்களிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் நிறைய ஆக்டிவிட்டிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு விண்டேஜ் பஸ் எம்டிசியோட ஒரு ஓல்டு வெஹிக்கிள் அதை நம்ம தேர்தல் பணிக்காக எடுத்திருக்கோம். அந்த வெஹிக்கிளில் தேர்தலுடைய பல்வேறு காம்போனன்ட்ஸ் என்னென்ன எலெக்ஷனில் பண்ணுறோம் அப்படின்றத வலியுறுத்தி உள்ளே வீடியோஸும் உள்ளே செட் பண்ணியிருக்கோம். அவுட் சைட்லேயும் போஸ்டர்ஸ் போட்டிருக்கு. இந்த வெஹிக்கிள் இப்போது 16 கான்ஸ்டிடுவன்சிஸ்க்கும் ரூட் சார்ட் மாதிரி கொடுத்து அவங்க டெய்லியும் மார்னிங் 8 AM டு ஈவினிங் 8 PM வண்டி மூவிங்லேயே இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்பாட்டு, டிராஃபிக் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடத்துல பார்க் பண்ணிவிட்டு உள்ள ஏரியும் அந்த வெஹிக்கிள் உள்ளுடைய அந்த வீடியோலாம் வியூ பண்ணலாம். அதே மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள் உள்ள கம்ஃபர்ட்டாக போகிறதுக்காக அதுக்கு ரேம்ப் ப்ரொவிஷனு கொடுத்துருக்கு. இந்த மாதிரி மெயினாக க்ரௌடட் ஸ்பாட்டில் மட்டும் இப்போதைக்கு டு ஸ்டார்ட் வித் இந்த வெஹிக்கிள் மூவ் ஆகிடும். இதேபோல் தூத்துக்குடியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி திருமண அழைப்பிதழ் போன்று தேர்தல் அழைப்பிதழை தேர்தல் அலுவலர் விநியோகித்தார். வாக்களிப்பின் அவசியம் குறித்து பொதுமக்களிடம் தெரிவிக்கும் வகையில் தூத்துக்குடி ஸ்மார்ட் சிட்டி பேருந்து நிலையத்தில் திருமண அழைப்பிதழ் போல் தேர்தல் அழைப்பிதழ் தயாரிக்கப்பட்டு தாம்பூல தட்டில் பழங்களுடன் வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான இளம் பகவத் அவசியம் வாக்களிக்குமாறு வாக்காளர்களை வலியுறுத்தினார். அப்போது பேசிய ஆட்சியர் இளம் பகவத், தூத்துக்குடி மாவட்டத்தில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 45 லட்சம் ரூபாய் பணமும் 5 லட்சம் மதிப்பிலான பரிசு பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 6 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நம்மளுக்கு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் எம்சிசி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். பறக்கும் படையினர் மற்றும் நிலை கண்காணிப்பு குழுவினர் எஸ்எஸ்டி எஃப்எஸ்டி ஆகியோர் வாகன சோதனைகள் மற்றும் மற்ற சோதனைகளில் ஈடுபட்டிருக்காங்க. இதனால் வரையும் நம்மளுக்கு 45,98,000 ரூபாய் நேற்று மாலை வரையுமான இதில் பணம், அதாவது கணக்கில் காட்டப்படாமல் 50,000 ரூபாய்க்கு மேலே எடுத்துகிட்டு போகக்கூடிய பணம் அது சீஸ் பண்ணப்பட்டிருக்கு. 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி சேலத்தில் மனித சங்கிலி மூலம் விழிப்புணர்வு மேற்கொள்ளப்பட்டது. தெற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அம்மாப்பேட்டை மண்டல அலுவலகத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தெற்கு சட்டமன்ற தொகுதியில் பணியாற்றும் அதிகாரிகள், அலுவலர்கள் மற்றும் மகளிர் சுய உதவி குழுவினர் என பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டு சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தும் வகையில் பதாகைகளை ஏந்தியபடி நின்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதேபோல் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக நீலகிரி மாவட்ட தேர்தல் அலுவலகம் சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை எடுத்துரைக்கும் வகையில் மாவட்ட தேர்தல் அதிகாரி லட்சுமி பாவியா தண்ணீரு ஏற்பாட்டில் படுகர் மக்களின் பாரம்பரிய உடையுடன் இசை நடனத்துடன் ஆண்களும் பெண்களும் நடனமாடி வாக்களிப்பது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இது தொடர்பான வீடியோவை மாவட்ட தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது.